கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு தாவீது சொல்றாருன்னா, அவர் எந்த மனுஷனை நம்பி சொல்லல, ஒரு அளவுக்கு அதிகமான விசுவாசத்துல சொல்றாரு. என் மேல அன்பு வைத்திருக்கிற ஒருத்தர் அவர் என்னைக்குமே மாறாதவர், அவரை மாத்திரமே நான் சார்ந்து கொள்வேன். இந்த வருடம் முழுவதும் நீங்க தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்க. அவரை தவிர உங்களுடைய விசுவாசத்தை வேற எது மேலேயும் வைக்காதீங்க. நீங்க உங்களுடைய சுய பலத்து மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த பலனை ஒரு நாள் இறந்து போக முடியும். நீங்க மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அந்த மனிதர்களை ஒரு நாள் இறந்து போக முடியும். ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே கிடையாது. குழந்தை இல்லாம இருந்த ஆபிரகாம், சாரா, அவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தபடினால குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு குழந்தை இல்லையா, நீங்க கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய சரீரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வியாதிகளை அவர் சுகப்படுத்துவார். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்க பலி கொடுன்னு சொல்லி தேவன் சொன்னப்பையும் ஆபிரகாம் யோசிக்காம பலி கொடுக்க போனான். ஏன்னா அவன் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி தனிய ஆளா இருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசினான். வெறுமையா ஒரு யாக்கோப்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யமான தேவன் திரும்பி வர பண்ணினார். வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாகவே வெறுமையா இருக்க உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் மாறும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது கூட பாத்தீங்கன்னா கோலியாத் அப்படிங்கிற மனுஷனை எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய சுயபலத்தை நம்பி எதிர்த்து நிற்கல. கோலியாத் ஒரு பெரிய ராட்சத மனுஷனா இருந்தான். அவனை பார்த்து ஒரு சவுல் ராஜாவும் அவனுடைய படைகளும் பயந்து நடுங்கினாங்க. ஆனா தாவீது பயப்படவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருடைய அன்பை விசுவாசித்தான். கர்த்தரால செய்து முடிக்க முடியுங்கிறத நம்பி கோலியாத்தை மேற்கொண்டான். கோலியாத்தை ஜெயித்தான். எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம், எவ்வளவு பெரிய சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்கலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிங்க. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்ங்கிற விசுவாசிங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து பெரியவர்ங்கிறத விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த 2025 நீங்க நுழையணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களா நீங்க இந்த 2025 நுழையுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.